ஒன்றும் இருந்தன. இந்த அரிய அறிவுக்கருவூலங்கள் யாருக்கும் பயன்படாமல் ஆழ்கடலில் மூழ்கி கிடக்கின்றவே என்று நான் வருந்தினேன். இந்த கப்பல் எந்த கடலில் எந்த பகுதியில் இருக்கிறது, கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது ஆகியவற்றை துல்லியமாக காட்டும் பெரிய திரை ஒன்றும் அங்கே இருந்தது. இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கிறது என்று நான் நெமோவிடம் கேட்டேன். இந்த கப்பல் செல்வதற்கும் இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கேயே உள்ளன என்றார் அவர். கப்பலை ஆழத்துக்கும் கடல் மேல் மட்டத்துக்கும் எப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். இந்த கப்பலில் மிகப்பெரிய நீர்த்தொட்டிகள் உள்ளன. அவற்றில் தண்ணீரை நிரப்பும்போது கப்பல் கடலுக்கு அடியில் செல்லும். அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் பொழுது கப்பலின் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்கினார் நெமோ. எல்லாம் சரி, நாம் அனைவரும் மூச்சு விடுவதற்கான காற்று எப்படி கிடைக்கிறது? சில நாட்களுக்கு ஒருமுறை கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும்பொழுது அதன் மேல்மூடியை திறந்து காற்றை புதுப்பித்துக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இங்கு காற்றை சேகரித்து வைத்துக் கொள்ளும் பைகள் இருக்கின்றன. அவற்றை முதுகில் கட்டிக்கொண்டு அதன் முகமூடியை முகத்தில் வைத்துக் கொண்டால் 9 மணி நேரம் வரை கடலுக்குள் நீந்த முடியும் என்றார் அவர். இப்படியாக எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தப்பிவிட வேண்டும் என்ற எங்களது முயற்சி பலமுறை தோல்வியிலேயே முடிந்தது. ஒருநாள் திடீரென்று கப்பல் கடல் மட்டத்தில் நின்றுவிட்டது. என்ன ஆயிற்று என்று நான் நெமோவிடம் கேட்டேன். கடலுக்குள் இருக்கும் கடல்புற்று எனப்படும் மணல் திட்டில் கப்பல் சிக்கிக் கொண்டு விட்டது. இன்னும் ஒரு வாரத்தில் முழு நிலவு நாளன்று கடலின் நீர்மட்டம் உயரும். அப்போது நமது நீர்மூழ்கி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்கத் தொடங்கும். அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்றார் நெமோ. நாட்டிலஸின் மேல்தளத்தில் நின்று பார்த்தபொழுது சற்று தொலைவில் ஒரு தீவு தெரிந்தது. நெமோவிடம் இசைவு பெற்று நானும் நெட்டும் கான்சேலும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு சென்றோம். அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளை சேகரித்து கொண்டு படகில் ஏறினோம். திடீரென்று அந்த தீவைச் சேர்ந்த மனிதர்களை கொன்று தின்னும் வழக்கமுடையவர்கள் எங்களை துரத்திக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு விரைவாக படகை செலுத்திக் கொண்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்தோம். ஏராளமான படகுகளில் அந்த மனிதர்கள் எங்கள் நாட்டிலஸை சூழ்ந்தார்கள். நாங்கள் மேல்மூடியை இறுக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம். இந்த முற்றுகை 6 நாள்கள் தொடர்ந்தது. 7ஆம் நாள் முழு நிலவு நாளன்று கடல் மட்டம் உயர்ந்தது. இப்பொழுது நாம் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்துக் கொண்டு நமது பயணத்தை தொடங்கலாம் என்றார் நெமோ. மேல் மூடியை திறந்தால் அந்த மனிதர்கள் உள்ளே வந்து விடுவார்களே என்று நான் அஞ்சினேன். நெமோ சிரித்தபடியே மேல் மூடியை திறந்தார். உள்ளே இறங்குவதற்கு ஏணியில் கால் வைத்தவர்கள் அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அந்த ஏணியில் மின்சாரம் பாய்ச்சி இருந்தார் நெமோ. அதன் பிறகு நாங்கள் காற்றை புதுப்பித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம். பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டிலஸ் சென்று கொண்டிருந்தது. இது முத்துக்குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆண்டுக்கான முத்துக்குளிக்கும் பருவம் இன்னும் தொடங்கவில்லை. என்றாலும் நாம் காற்றுப்பைகளை கட்டிக்கொண்டு சென்று கொஞ்சம் முத்துச்சிப்பிகள் சேகரித்து வருவோமா என்று கேட்டார் நெமோ. நானும் நெமோவும் கடலுக்கடியில் சென்றோம். அங்கே தன்னந்தனியாக ஓர் இந்தியர் முத்துக்குளிப்பதற்காக கடலுக்குள் இறங்கினார். அவர் காற்றுப்பைகள் இல்லாமல் மூச்சை அடக்கிக் கொண்டு முத்துச்சிப்பிகளை சேகரிக்க தொடங்கினார். அப்போது அந்த மனிதரை நோக்கி ஒரு சுறாமீன் வேகமாக பாய்ந்து வந்தது. நெமோ தம் கையில் இருந்த நீளமான வாளினால் அந்த சுறாமீனை குத்திக் கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார். ஓர் இந்தியரை காப்பாற்றிய மனநிறைவோடு நாங்கள் மீண்டும் நாட்டிலஸுக்கு திரும்பினோம். மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்தது. வழியில் நாங்கள் பலவகையான விந்தைகளைக் கண்டோம். இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம். அந்த கப்பல்களின் சிதைவுகளில் இருந்து தங்கம், வெள்ளி, வைரம் போன்றவற்றை அள்ளிக்கொண்டோம். இன்னொரு இடத்தில் கடலுக்குள் தீப்பழம்பை கக்கிக் கொண்டிருக்கும் எரிமலையைக் கண்டு வியந்தோம். அதன் அடியில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கிப் போன அட்லாண்டிஸ் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம். பிறகு பூமியின் தென்துருவத்திற்கு சென்றோம். அங்கே பென்குவின், கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டோம்.